ST Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். கௌரவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவரை இங்கு வரவழைத்தோம். அவர்களும் இசைந்து வருகை தந்து இதை துவக்கி வைத்த வருகை இருந்திருக்கின்ற கோபால்சாமி கிருஷ்ணமூர்த்தியின் நர்சிங் கல்லூரி அதை தொடங்கி வைக்க வருகை இருந்திருக்க அவங்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம் சார். இது ஒரு உங்களுக்கு இந்த கல்லூரியை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். நாங்கள்லாம் ஒரு சாதாரண விவசாயிகள். விவசாயின்னா இந்த பாருங்கள், நீங்கள் வரவேற்புரை சொல்கிறதுலே கொலைப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க, துண்டு போடுறதுலையும் கொலைப்படி பார்த்துருப்பீங்க. எதுக்குமே முன் அனுபவம் கிடையாது. கல்லூரியில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக எதையும் செய்கிறதுங்கிறதுக்கு இன்னும் பழகிக்குள்ள. இந்த கல்லூரியை எப்படி ஆரம்பித்தோம் என்று சொன்னால், எல்லாரும் கல்லூரி ஆரம்பிக்கிறார்கள். எனக்கு ஒருத்தர் IAS ஆஃபீஸர் அகிலன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரும் உங்கள் உறவினர் தான். அவர் தான் எனக்கு சொன்னார், சும்மா ஒரு 5 கோடி இருந்தால் ஆரம்பிச்சிடலாம், நீ பாரு அப்படின்னார். நான் எங்கள் தம்பி இந்த நிறுவனர், இந்த கல்லூரியை நிறுவியவரான ராமஜெயம், அவர் இன்றைக்கு இல்லை. இந்த இடத்தையும் கட்டியவர் அவர்தான் இதை முழுமையாக செய்து தந்தவர். அவர் இப்போ 1977ஆம் ஆண்டு அவர் பள்ளி கல்வி முடிந்தவுடன் கல்லூரி கல்வியை தொடங்க வேண்டும் என்ற போது நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் என்று சொன்னார். அப்போது 1977 எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்து விட்டார். எங்களை கண்டவுடன் திமுக என்றவுடன் எங்களுக்கு எந்த இடத்திலும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்போது எங்களுக்கு அதிமுகவில் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லி SDSிடம் சொல்லி வாங்கி தருவேன் என்று சொல்லி அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு எங்களை அனுப்பினார். எங்களுக்கு ட்ரெயினில் கூட முன்பதிவு பண்ணுறது கூட அப்போது தெரியாது. எக்மோர்லேருந்து நம்முடைய சிதம்பரம் வரையே வெளியில் தொங்கிக்கிட்டு வந்து தான் அந்த இடத்துக்கு போனால் அங்கே போய் இடம் இல்லைன்ட்டாங்க. அதில் ஒரு நினப்பு வந்தது, நம்மளை மாதிரி இருக்கிறவங்க படிக்கிறதுக்கு ஒரு கல்லூரியை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணம். அப்படி வந்தது தான் இந்த கல்லூரி ஆரம்பிப்பது. அதிலே கூட மிக குறுகிய செலவு என்று சொன்னார்கள், ஆனால் மிக அதிகமான செலவாகிவிட்டது. கல்லூரி வங்கி கடன் வந்த பிறகு ஏலத்துக்கு 3 முறை இந்த கல்லூரி வந்து விட்டது. அதற்கு பிறகு இன்னொரு இடத்தில் கடனை வாங்கி அதை அடைத்து அந்த ஏலத்தை நிறுத்தி தான் இந்த கல்லூரியை உருவாக்கினோம். இந்த கல்லூரி வந்த பிறகு ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள், முதலமைச்சராக இருந்தவருக்கும், அவர் முதலமைச்சருடைய தொகுதி இது, எங்களுக்கு தொகுதி அது, 2 பேருக்கும் கொஞ்சம் தேர்தலில் பணியிலே கொஞ்சம் சங்கடம். அதனால் ஒரு 10-15 ஆண்டு காலம் இந்த கல்லூரி முழுமையாக வளருவதற்கு இடவே இல்லை. இன்றைக்கு தான் மெதுவாக கொஞ்சமாக துளுத்திருக்கிறது கல்லூரி. இதை நாங்கள் ஆரம்பித்தது எங்களுடைய சொந்த லாபத்துக்காகவோ, இதிலிருந்து வந்து தான் நாங்கள் அதை பணம் சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இல்லாமல், இது பொதுவாக என்னுடைய தந்தையார் பேரில் இந்த கல்லூரி ஆரம்பித்தோம். இந்த கல்லூரி ஆரம்பித்து இது பொதுமக்களுக்காக எவ்வளவு குறைவாக அவர்களை படிக்க வைப்பதற்கு செலவு செய்ய முடியுமோ அப்படி தான் இது ஆரம்பித்தது. இன்று வரைக்கும் அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கல்லூரியில் புதிதாக அதே ராமஜெயம் அவர்கள் தான் ஒரு மருத்துவமனையை அமைத்து கொடுத்தார், மாருதி மருத்துவமனை என்று. அந்த மருத்துவமனையை அமைத்து தந்த காரணத்தால் அதிலே பணியாற்றுவதற்கு, அதில் ட்ரைனிங்காக இருப்பதற்காக அதை தொடர்ச்சியாக ஹேமா அவர்களும் ஆனந்த் அவர்களும் அதை இன்றைக்கு ஒரு கல்லூரியை தொடங்க வேண்டும் என்று, அதற்கு முன்னோடி நம்முடைய செல்வராஜ் அவர்கள் தான் பொறியாளர். அவருடைய காவிரி ஹாஸ்பிட்டலில் அவங்க நர்சிங் கல்லூரி ஆரம்பித்தாங்க. அது மாதிரி ஒன்று இருக்கட்டுமேன்னு சொல்லி ஆரம்பித்து நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இதற்கு அனுமதி அளித்தார்கள். அனுமதி அளித்தது பெரிய விதம். அதை விட நீங்கள் வந்து இதை தொடங்கி வைப்பது எங்களுக்கு மிக பெரிய மரியாதை. அதனால் உங்களை மீண்டும் மீண்டும் எத்தனை முறை வரவேற்றாலும் தகும் என்று சொல்லி வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி. ST Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.